ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் பால்ஸ். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, திருகி வச்சுருக்க சீஸ் 1 கப், ஓட்ஸ், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, வேக வச்சு திருகி வச்சுருக்க உருளைக்கிழங்கு 2, ஒரு முட்டை, வேக வச்சு மிக்சியில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருகி வச்சுருக்க சீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சீஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ நம்ம கொஞ்சம் உப்பு கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சீஸ் குவான்டிட்டி ஜாஸ்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கூட கொஞ்சம் பொட்டேட்டோ சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த பைண்டிங் கரெக்டாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எந்த மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பால் மாதிரி பிடிக்க போகிறோம். ஸோ லைட்டாக எண்ணெய் தொட்டு இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி தான். இப்போ இது உள்ளே வந்து அந்த சீஸ் ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். இந்த சீஸ் ஸ்டஃபிங் வச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை முட்டையில் போட்டு ஓட்ஸில் பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் பிரெட் க்ரம்ஸில் பைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஓட்ஸில் ஏன் பைண்ட் பண்ணுறோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே மாதிரி முட்டையில் போட்டு நம்ம ஓட்ஸில் பைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பைண்டிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த பால்ஸை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி எல்லாமே வெந்தது தான், ஸோ நம்ம இதை கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதானுங்க, நம்மளோட சிக்கன் சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நம்ம ஹோம்மேட் மைனஸோடு சர்வ் பண்ணிடுறேன்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீஸியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.